நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 20ஆம் நாள் பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 18ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை மட்டும் எழுப்பினான்னு பார்த்தோம். 19ஆம் நாள் பாசுரம், நேற்றைய தினம் பாசுரத்தில் பிரதானமாக அவள் எழுப்பினது கண்ணனை தான். மலர் மார்பா வாய் திறவாய்ங்கிற வரைக்கும் கண்ணனை மட்டும்தான் கேட்குறா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு கண்ணனை தான் கேட்குறா. கண்ணன் வாயை திறக்கலாம்னு முற்படும் பொழுது நப்பின்னை பிராட்டி கண்ணனை பார்த்து முறைக்கிறா. உடனே கண்ணன் பேசாமல் இருந்துடுறான். அதனால நப்பின்னை பிராட்டியை பார்த்து அப்போ கூட ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது உன் புருஷகாரத்துக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லி பாசுரத்தை பூர்த்தி பண்ணிட்டா. அதனால நம்ம 2 நாளாக எழுப்பினதில் ஏதோ சரியில்லை போல் இருக்கு. அதனால தான் பெருமாளும் தாயாரும் இப்போ வரைக்கும் வந்து கதவை திறக்கலை அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா ஆண்டாள். அப்போ ஆண்டாளுக்கு ஒரு விஷயம் புரியுறது. ராமாயணத்தில் ஷூர்பனகை என்ன பண்ணா? ராமன் மேலே ஆசைப்பட்டா. ஆனால் கூடவே சொல்கிறா, இந்த சீத்தை தானே நான் உன்னை அடையிறதுக்கு தடையாக இருக்கா, அதனால் இந்த சீத்தையை கொன்னுடுறேன் ராமா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். அதனால் அவளுக்கு காதும் மூக்கும் அறுபட்டது. ராவணனும் ராமன் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு சீத்தை தான் வேணும்னு சீத்தை மேலே ஆசைப்பட்டான். அதனால் ராவணனுக்கு உயிரே போச்சு. அதுவே ஹனுமாரோ அந்த ராமனையும் சீத்தையும் சேர்த்து வச்சார். இன்றளவும் சிரஞ்சீவியாக இருக்கார். கோவிலில் போய் பக்த ஆஞ்சநேயர்னு நம்ம அவரை சேவிக்கிறோம். அதனால் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் முதல் 4 வரியில் கண்ணனை எழுப்பினா, அடுத்த 4 வரியில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புறா. 2 பேரையும் சேர்த்தே இந்த பாசுரத்தில் எழுப்பணும்னு ஆண்டாள் முடிவு பண்ணிண்டா. அதில் ஆரம்பிக்கிறா, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் அப்படிங்கிறா. 33 அப்படின்னா என்னன்னா, தேவர்களுக்குள்ள 33 பிரிவுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள். இவ அத்தனையும் கூட்டினா 33ன்னு ஒரு எண்ணிக்கை வரும். அந்த 33 தேவர்கள் பிரிவுகள் இருக்கு. ஆனால் நம்ம சொல்றது 33 தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 33 பேருக்கும் ஒருத்தருக்கு கீழியும் கணங்கள் உண்டு. அதெல்லாம் 1 கோடி எண்ணிக்கையை தொடக்கூடிய அளவில் கணங்கள் இருக்கிறதுனால 33 தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வெறும் 33 அமரர் அப்படின்னு தான் எழுதியிருக்கா. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த 33 பேர் தான் இதில் பிரதானமானவா. அவளுக்கு கீழே இருக்கிறவாள்லாம் அவளுடைய அசிஸ்டண்ட் மாதிரி அந்த கணங்கள் எல்லாம். அதனால் அந்த முக்கியமான 33ங்கிற எண்ணிக்கையை மட்டும்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கொடுக்குறா. அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று, அமரர்னா தேவர்கள், அவளுக்கு ஒரு நடுக்கம்னு ஒன்று ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஓடி போய் நீ உதவி பண்றியே அப்படின்னு இந்த இடத்துல பெருமாளை சொல்றா. ஏன்னா இந்த தேவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, அவ நேர ஓடி போகிறது பெருமாள் இடத்துல தான். மகாபலி ராஜ்யத்தை பறிச்சுண்டான் அப்படிங்கும் பொழுது அதித்தி தேவி பெருமாளை தான் பிரார்த்தனை பண்ணா. வாமன அவதாரம் எடுத்தார். அதுக்கடுத்து ராவணனால துன்பம் ஏற்பட்டது அப்படின்னு தேவர்கள் பெருமாள் இடத்துல தான் போய் பிரார்த்தனை பண்ணிண்டா. ராமாவதாரம் எடுத்தார். கம்சனால துன்பம்னு போய் தேவர்கள் அழுதா. உடனே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். இப்படி இவாளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பெருமாள் தான் முன் வந்து செயல் புரியறார். அதனால 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் அப்படின்னு பாடுறா. இதை இப்படி மேலோட்டமாக கேட்கறதுக்கு பெருமாளை புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல வஞ்ச புகழ்ச்சி அணியையும் கையாளுறா. ஏன்னா, ஏன்பா நீ 33 அமரருக்கு மட்டும்தான் பெருமாளா, எங்களுக்கெல்லாம் இல்லையா? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா தான் நீ ஓடி போய் அருள் புரிவியா? எங்களெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? நாங்களெல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், நீ அமரர்களுக்கு மட்டும்தான் அதிபதியா, எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல மறைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துறா. அதனால 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் அப்படிங்கிறா. செப்பமுடையாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முக்கரணங்களில் ஒற்றுமை கொண்டவன் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். முக்கரணங்கள்னா என்ன அப்படின்னா, மனம், வாக்கு, மெய், இது 3மே பெருமாளுக்கு ஒரே மாதிரி. ஏன்னா மனசு என்ன நினைக்கிறதோ அதை தான் வாய் பேசணும், வாய் என்ன பேசுறதோ அதை தான் உடலும் செயலில் காட்டணும். பெருமாள் அதனால மனசில் நினைக்கிறத தான் பேசுவான், பேசுறத தான் செயல்படுத்துவான். தன் பக்தர்களிடத்துல ரொம்ப நேர்மையாக நடந்துக்கக்கூடியவன் அந்த பெருமாள். அதனால செப்பமுடையாய் அப்படிங்கிறா.
தன் பக்தர்களிடத்துல நேர்மை கொண்டவன் இந்த பெருமாள் அப்படிங்கிறது மூலம் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படின்னா, தன் பக்தர்கள் இவனை என்ன பண்ண சொல்கிறாளோ சொல்கிறபடி கேட்டு அப்படியே பண்ணுவானா இவன். அதனால தான் அவனை நேர்மையுடையாய் செப்பமுடையாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா. காஞ்சிபுரத்தில் திருவெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசம். அங்கே திருமழிசை ஆழ்வார் இருந்துண்டு அந்த பெருமாளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். அப்போது அந்த கோவிலில் இருந்துட்டு ஒரு வயசான பாட்டி மூதாட்டி அந்த கோவிலை பெருக்கி தொடச்சி பலவாறு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்த்த திருமழிசை ஆழ்வாருக்கு அவள் மேலே இரக்கம் ஏற்பட்டது. இப்படி தள்ளாடுறது அவளுக்கு தேகம், அந்த வயசில் கூட இவ்வளோ கைங்கரியங்கள் பண்ணுறாளே அப்படின்னு அந்த மூதாட்டியை கடாட்சித்தார். அதனால் அவளுக்கு அவளுடைய இளமை திரும்பிடுத்து, ஒரு இளம் பெண்ணாக மாறிட்டா. இப்படி இருக்க கொஞ்சம் காலம் போச்சு. அந்த இளம் பெண்ணை பார்த்த அந்த ஊர் ராஜா, காஞ்சிபுரத்துடைய ராஜா, ஒரு பல்லவ ராஜாவுக்கு அவள் மேலே ஆசை ஏற்பட்டு அவளை கல்யாணமே பண்ணிவிட்டான். அப்படி இருக்க கொஞ்சம் காலங்கள் கழித்து அந்த ராஜாவுக்கு அங்கங்கே கேசம் நரைக்க தொடங்கித்து. அதை பார்த்து அவனுக்கு ஒரு ஆச்சரியம், இவளுக்கு மட்டும் எப்படி கேசம் நரைக்கவே இல்லை, நமக்கு மட்டும் எப்படி இந்த முதுமை வருது அப்படின்னு அவள் இடத்துல கேட்குறான். என்ன ரகசியம், உனக்கு மட்டும் எப்படி கூந்தல் நரைக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு. அப்போது அவள் சொல்கிறா, நான் ஒரு இளம் பெண்ணே கிடையாது, நான் ஒரு மூதாட்டி. திருமழிசை ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் தான் எனக்கு இந்த மாதிரி இளமை கிடச்சிது அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே இந்த ராஜா திருமழிசை ஆழ்வாரை சபைக்கு ஆழ்ச்சின்னு வாங்கன்னு கட்டளை இடுறான். அப்போ மந்திரிகள்லாம் சொல்கிறா, அவர் எப்பேற்பட்ட ஆழ்வார், பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அந்த மாதிரி இருக்கிற பாகவதாலெல்லாம் நம்ம சபைக்கு அழைக்கிறது நியாயமே கிடையாது, அவள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வரக்கூடியவாளும் கிடையாது அப்படின்னு மந்திரிகள்லாம் சொல்கிறா. அப்போ ராஜா சொல்கிறான், இல்லை எனக்கு இளமையாக மாறணும் அப்படின்னு. உடனே மந்திரிகள் சொல்கிறா, அப்போது அவருடைய சிஷ்யன் ஒருத்தர் இருக்கார் கணிகண்ணன், அவரை வேணால் அரசவைக்கு அழைச்சின்னு வரோம் அப்படின்னு கணிகண்ணனை அழைச்சின்னு வரா. அப்போ ராஜா சொல்கிறான், உங்கள் குருநாதர் இடத்துல சொல்லி எனக்கு இளமையை மீட்டு கொடுங்கோ அப்படின்னு. அதுக்கு கணிகண்ணன் ஆழ்வார் இடத்துல கேட்காமல் இவரே பதில் சொல்லிடுறார். அதெல்லாம் எங்கள் ஆச்சாரியன் கட்டாயம் அனுகிரகம் பண்ண மாட்டார். அந்த மூதாட்டிக்கு அனுகிரகம் பண்ணார்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவ்வளவு வயசாகி கூட உடல் தள்ளுறது அவளுக்கு, அந்த நிலையில கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அதனால அவளுக்கு ஒரு இளமையான தேகத்தை கொடுத்தா இன்னும் நன்னா கைங்கரியம் பண்ணுவான்னு சொல்லி தான் அவளுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணாரே ஒழிய, நீங்கள் ஆசைப்படுறது போகங்களெல்லாம் அனுபவிக்கணும், சுகபோகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக, ஒரு இளமை தோற்றத்துக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்கோ. இதெல்லாம் எங்கள் ஆச்சாரியன் கட்டாயம் பண்ண மாட்டார், அனுகிரகம் பண்ண மாட்டார்னு கணிகண்ணனே மறுத்து சொல்லிடுறார். உடனே இந்த ராஜாவுக்கு கோபம் வந்தது. கணிகண்ணனை நாடு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் அவர் ஊரை விட்டு கிளம்புறார். அதனால் தன் குருவான திருமழிசை ஆழ்வாரை வந்து சேவிச்சுட்டு அவர் இடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு தானே போக முடியும். அதனால திருமழிசை ஆழ்வார் இடத்துல வந்து சொல்கிறார், என்னை ஊரை விட்டு கிளம்ப சொல்லிட்டா, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படிங்கிறார். உடனே ஆழ்வார் சொல்கிறார், நீ கிளம்புறேன்னா எனக்கு என்னப்பா இங்கே வேலை, நானும் உன் கூடயே வரேன். நீயும் கிளம்பிட்ட நானும் கிளம்புறேன்னா இந்த பெருமாள் இங்கே தனியாக இருந்துன்னு என்ன பண்ண போகிறான், அவனையும் கூடயே அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு பெருமாளை பார்த்து ஆழ்வார் இப்போ பாடுறார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் ஒன்றன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னார். சொன்ன வண்ணம் பெருமாள் அந்த பாயை சுருட்டி மடித்து எடுத்துட்டு ஆழ்வார் பின்னாடியே கிளம்பிட்டார். பைனாகப்பாய், ஆதிசேஷனே அவருக்கு பாய் இல்லையா, அந்த பாயை சுருட்டிண்டு பெருமாள் ஆழ்வார் பின்னாடி கிளம்புறார். கணிகண்ணன் கிளம்பிட்டான். சென்னா புலவன், நானும் இங்கேருந்து கிளம்பிட்டேன். மணிவண்ணா நீ இங்கே என்ன பண்ண போற, நீயும் எங்களோட வந்துடுன்னு கூப்பிட பெருமாள் இப்படி கிளம்பி போகிறார். பெருமாள் போனால் தாயார் இருப்பலா, தாயாரும் இல்லை. காஞ்சிபுரமே வெறிச்சோடி போச்சு. இந்த ராஜாவுக்கு தான் பண்ணது தப்புன்னு புரியறது. நேர போய் ஆழ்வாரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஓடுறான். இவா அன்றைய இரவு பொழுத ஓர் இரவு இருக்கை அப்படின்னு ஒரு இடத்துல கழிக்கிறா. அந்த ஓர் இரவு இருக்கை, அவ ஒரு இரவு தங்கின அந்த இடம்தான் இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஓரிக்கை. ஓர் இரவு இருக்கை மருவி மருவி ஓரிக்கை அப்படின்னு ஆயிடுத்து. அந்த ஓரிக்கைக்கு ராஜா போகிறான். போய் கணிகண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு திருமழிசை ஆழ்வார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். இவா 2 பேரும் மன்னிச்சதுக்கு அப்புறமா பெருமாளும் அவனை மன்னிக்கிறார். இப்போ ஆழ்வார் பெருமாளை பார்த்து திருப்பியும் பாடுறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தேன், நீயும் ஒன்றன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னார். பெருமாள் திருப்பியும் தன் பாயை விரிச்சுண்டு திருவெக்கா திவ்ய தேசத்தில் திருப்பியும் சயனக்கோலத்தில் படுத்துண்டார். இப்படி இந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக அங்கே இருக்கார் இல்லையா. ஆழ்வார் சொல்லி ஆழ்வார் பேச்சை தான் கேட்டதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு திரும்பி வந்த பெருமாள் மாறிப்படுத்துண்டாராம். நிறைய கோவில்களில் பெருமாளினுடைய சயன திருக்கோலமானது வலது திருக்கரத்தின் மேலே தலையை அழுத்தினவாறு தான் இருக்கும்.
ஓரிரு இடங்களில் மாறி படுத்துருப்பார் சில காரணங்களுக்காக. அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசம்தான் திருவெக்கா. ஆழ்வாரோடு போயிட்டு பெருமாள் திரும்பி வந்ததை எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மாறி படுத்துட்டார். தனது இடது திருக்கரத்தை தலைக்கு பின்னாடி வச்சுண்டு தனது வலது திருக்கரத்தை நீட்டிக்கொண்டு பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கார். இப்படி தன் பக்தர்களுக்காக சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய பெருமாள், சொன்னதை செய்யக்கூடிய பெருமாள் இல்லை, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இவர். பாய சுருட்டிக்கோன்னா சுருட்டின்னு கிளம்பினார் இல்லையா? அதனால நேர்மையுடையவர். தன் பக்தர்கள் இடத்துல செப்பமுடையாய் அப்படின்னு கூப்பிடுறா, திரளுடையாய் அப்படிங்கிறா. திரளுடையாய் அப்படின்னா பகைவர்களை அழிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் கொண்ட பெருமாள் அப்படிங்கிறா. அதனால திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செற்றார்க்கு அப்படின்னா பகைவர்கள்னு அர்த்தம். யார் இங்கே பகைவர்கள் பெருமாளுக்கு அப்படின்னா, இவருக்கு நேரடியான பகைவர்கள்னு யாருமே கிடையாது. தன் பக்தர்களை மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் யாரெல்லாம் துன்புறுத்துறாளோ அவ அத்தனை பேரும் பெருமாளுக்கு பகைவர்கள். இவருக்கு நேரடி பகைவர்கள்னு யாரும் இல்லை. தன் பக்தர்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்குறாளோ அவ அத்தனை பேரும் பெருமாளுக்கு பகைவர்கள் தான். அதனால அப்பேற்பட்ட செற்றார்க்கு பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அவளுக்கு அப்படியே வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தகிக்கக்கூடியவனாக இருக்கானா இந்த பெருமாள். விமலன் அப்படிங்கிறா. மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். விமலன் அப்படின்னா தூய்மையானவன், மாசற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதனால பெருமாளை விமலா துயிலழாய் அப்படிங்கிறா. செற்றார்க்கு வெப்பம் கொடுப்பவன் தான், பகைவர்களை அழிப்பவன் தான், அவளை சம்ஹாரம் பண்ணக்கூடியவன் தான். ஆனாலும் இவன் விமலன், தூய்மையானவன் அப்படிங்கிறா. ஏன்னா திருமங்கை ஆழ்வாரும் அவர் பாசுரத்தில் பாடுறார். நரசிம்ம அவதாரத்தின் போது பெருமாள் அப்படியே ஹிரண்யகசிபியினுடைய வயத்தை கிழிக்கிறார். அதனால் அவருடைய நகங்களுக்குள்ளெல்லாம் அவனுடைய இரத்த கரை படிஞ்சிருக்கான். ஆனாலும் அவனை பார்த்து புனிதன் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் பாடுறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தோஷங்கள் எதுவுமே பகவானை சேரவே சேராது. தன் பக்தர்களை காக்கும் பொருட்டு தான் அவன் அவதாரங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறான். அவன் பண்ணக்கூடிய ஒரு சம்ஹாரமும் பக்தர்களை காப்பதற்கும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு சாபம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து அவளை விடுவிக்கிறதுக்காகவும் தான் இவனுடைய அவதாரங்கள். ஜெய விஜயாவை விடுவிக்கணுங்கிறதுக்காக தானே ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன், இந்த மாதிரி அவள் தானே திருப்பி பிறக்கிறா. அதனால அவளை அழிப்பதன் மூலம் அவளை அதுலேருந்து பெருமாள் விடுவிக்கவும் செய்கிறான். அதனால இவன் விமலன், தூய்மையானவன். அப்பேற்பட்ட கண்ணா நீ துயிலழாய் அப்படிங்கிறா. இப்போ செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். கண்ணனை எழுப்பினா, இப்போ அடுத்து நப்பின்னை பிராட்டியும் எழுப்புறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அழகான திருமார்பகங்களையுடைய நப்பின்னை பிராட்டியே செவ்வாய் சிறுமருங்குல், சிவந்த திருவாய், சிறுமருங்குல் அப்படின்னா சிறுத்த இடை. இப்படி நப்பின்னை பிராட்டியினுடைய வடிவழக விவரிக்கிறா. சொல்லிட்டு நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படிங்கிறா. நங்கை அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு குணபூர்ணைன்னு பொருள். எல்லா குணங்களையும் பூரணமாக பெற்ற பெண்ணை தான் நங்கைன்னு சொல்லுவா. குணங்கள் அத்தனையும் பூரணமாக பெற்ற ஆணை நம்பின்னு சொல்லுவா. அதனால நங்காய் அப்படின்னா இது விழிச்சொல், கூப்பிடுறா. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். நீ அந்த மகாலட்சுமி ஆச்சே அம்மா, நீ எழுந்துதானேம்மா நீ எங்களையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கணும். அப்பேற்பட்ட தாயார் அன்றோ நீ, திருவே துயிலெழாய். இப்போ நப்பின்னை பிராட்டி எழுந்துட்டா. இந்த துதியை கேட்டு சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிராட்டி கேட்குறா. அதனால இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, பிராட்டி மற்றும் பெருமாள் ரெண்டு பேரையும் சேர்த்து நாம் பற்றினோமானால் நமக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுவா. இப்போ தாயாரையும் இவா எழுப்பினதுனால நப்பின்னை பிராட்டி இவள் இடத்துல கேட்குறா, நான் எழுந்துட்டேன் சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தாயார் கேட்க, இப்போ ஆண்டாள் சொல்கிறா, உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. இந்த இடத்துல தமிழில் கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னு சொல்லுவா. அந்த முறையில் தான் இந்த செய்யுளை படிக்கணும். கொண்டு கூட்டு பொருள்கள்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு சில செய்யுளில் ஒரு சில வார்த்தைகள் அது இருக்கிற இடத்துலையே வச்சுட்டு படித்து பார்த்தோன்னா எந்த பொருளும் கொடுக்காது. அதை இன்னொரு வார்த்தையோட சேர்த்து பொருள் கொள்ளணும். அதனால் இந்த இடத்துல உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனைன்னு இருக்கு இல்லையா? அதை எப்படி படிக்கணும்னா, உக்கமும் தந்து தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு இதுக்கு பொருள் கொள்ளணும். உக்கம் அப்படின்னா விசிறின்னு அர்த்தம்.
தட்டொளி அப்படின்னா கண்ணாடி. அந்த காலத்தில் கண்ணாடி இல்லை, அதனால பளபளப்பான ஒரு தட்டை கொண்டு தான் முகம் பார்க்கறதுங்கிறது வழக்கம். அதனால விசிறியையும் கண்ணாடியையும் வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்குற மாதிரி உன் மணாளனான அந்த கண்ணனையும் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுறா. அதனால இந்த இடத்துலையும் இதை உலகியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இது ஜீவாத்மாக்கள் தாயார் இடத்துல எங்களை பரமாத்மாவோட சேர்த்து வைன்னு பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடியதான ஒரு இடம் இது. ஏன்னா யாராவது ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட உன் கணவனை எனக்கு கொடுன்னு கேட்பாளா? மாட்டா இல்லையா? அதனால இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான சங்கமம். ஆண்டாள் கேட்குறா நப்பினை பிராட்டி இடத்துல. அந்த மாதிரி விசிறியையும் கண்ணாடியையும் வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுக்குற மாதிரி உன் கணவனையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன்னா நீ தானே பெருமாளை புருஷகாரம் பண்ணி எங்களோட சேர்த்து வைக்கணும். அந்த கண்ணன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியலம்மா. இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறா. இப்போவே எங்களை அந்த கண்ணனோட சேர்த்து வை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய்னு தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை தொடங்கினான். எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தருக்கு சங்கடம், ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரைச்சே ஓடி போய் முன்னிருந்து அந்த தீர்த்து கொடுக்கக்கூடியவன், அந்த நடுக்கத்தை போக்கக்கூடியவன் பெருமாள் அப்படின்னு ஆண்டாள் இதில் சொல்கிறா. இதுக்கு உதாரணமாக கஜேந்திர மோட்சத்தையும் பார்த்தோம். எல்லாரும் நான் ஆதி மூலம் இல்லைன்னு விலகரிச்சே பெருமாள் நான் தான்னு சொல்லி ஓடி போய் அந்த யானையை காப்பாற்றினான். அதே மாதிரி தான் ஒரு சங்கடம் ஒரு பிரச்சனைன்னு வரைச்சே அது அவளை தாக்கிறதுக்கு முன்னமே பெருமாள் அந்த பிரச்சனையிலேருந்து அவளை மீட்கிறதுக்கு முயற்சி எடுக்க தொடங்கிடுறான். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேருந்து ஒரு அவதாரம். கங்கா தீரத்தில் பரீட்சித் அமர்ந்துட்டு இருக்கான். எதிர சுகபிரம்மம் வியாசபீட்டத்தில் அமர்ந்தபடி இவனுக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசம் பண்ணுறார். அப்போ பரீட்சித் சுகபிரம்மத்தை பார்த்து கேட்குறான், மகரிஷியே, பெருமாளினுடைய அவதாரங்களில் ஆதி அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறான். இப்போ சுக்கர் பெருமாள் எதுக்காக இந்த மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பெருமாளினுடைய அவதாரங்களுக்கு பொது காரணங்கள்னு சிலது உண்டு. அவதாரம் அப்படிங்கிறத பெருமாள் எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னா சில காரணங்களை அதுக்கு பட்டியல் போட்டு சொல்லலாம். ஒன்று, வேதங்களை காக்கணும், வேதம் ஓதுபவர்களை காப்பாற்றணும். அடுத்து பசு கூட்டங்களை காப்பாற்றணும், பகவான் மேலே பக்தி கொண்ட சாதுக்களையும் நல்ல மனிதர்களையும் காப்பாற்றணும், தேவர்களை காப்பாற்றணும், பூமியில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இதெல்லாம் தான் பெருமாள் அவதாரம் எடுக்கிறதுக்கான பொதுவான காரணங்கள். அதில் இந்த மத்ஸ்ய அவதாரத்தை பெருமாள் ஏன் எடுத்தார் அப்படின்னு சுக்கர் சொல்கிறார். நம்மள பல பேருக்கு தெரியும், தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வருஷம். நம்மளோட ஒரு வருஷம் தான் அவளுக்கு ஒரு நாள். அதில் 6 மாத காலங்கள் அவளுக்கு பகல், நம்மளுடைய இன்னொரு 6 மாத காலங்கள் அவளுக்கு இரவு. உத்தராயணம் தட்சிணாயன புண்ணிய காலங்கள், இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பிரம்மாவின் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்கள் கணக்கை விட ரொம்ப மாறுபட்டது பிரம்மாவினுடைய கணக்கு. அவருக்கு 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு இரவு. இதுதான் பிரம்மாவினுடைய ஒரு நாள். ஒரு சதுர்யுகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே கிருத, திரேதா, துவாபர, கலி 4 யுகங்கள் சேர்ந்தா அது ஒரு சதுர்யுகம். கிருத, திரேதா, துவாபர, கலி இந்த 4 யுகங்களுக்கும் எத்தனை மனுஷ ஆண்டுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 43,20,000 ஆண்டுகள்னு சொல்லலாம். ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 ஆண்டுகள் அப்படின்னா 1000 சதுர்யுகங்கள்னா கணக்கு எங்கேயோ போயிடும். 1000 சதுர்யுகங்கள் போனால் அவருடைய ஒரு பகல் பொழுது முடியும், இன்னொரு 1000 சதுர்யுகங்கள் போனால் அவருடைய ஒரு இரவு பொழுது முடியும். அப்படி இருக்க போன கல்பத்தில் பிரம்மாவினுடைய இரவு பொழுதானது ஆரம்பிக்க போகிறது. பிரம்மா தன் கண்களை மூடிண்டார், தூங்கிறதுக்கு தயாராயிட்டார். பிரம்மா இந்த மாதிரி தூங்க போகிறச்சே என்ன நடக்கும் அப்படின்னா உலகம் அத்தனையும் பிரளய ஜலத்தால் சூழப்பட்டுக்கும். அப்போது சிருஷ்டி நடக்காது, படைப்பு சுழற்சிங்கிறது நின்றுடும். பிரம்மா யாரையும் படைக்க மாட்டார், அதனால் எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்கும். அந்த பிரளய ஜலத்தால் இந்த உலகமானது சூழப்படக்கூடிய காலம் அது. இப்போ பிரம்மா தூங்கிறதுக்கு தயாராக இருக்கார், தன் கண்களை மூடினார். அப்போ பிரம்மாவின் மூச்சு காற்று வழியாக வேதங்கள் எல்லாம் வெளியில் வர தொடங்குறது. நம்ம படுத்துட்டு தூங்கினோன்னா நம்ம வாயிலேருந்து கொரட்டை வரும். பிரம்மா தூங்குறார், பிரம்மா மூச்சு காற்று வழியாகவே வேதங்கள்லாம் வருது. அப்போது ஹயக்ரீவன் அப்படின்னு ஒரு அசுரன், பெருமாள் ஹயக்ரீவனா அவதாரம் எடுத்தார் அது வேற, இந்த ஹயக்ரீவன்கிற அசுரன் வேற.
இது வந்து ஒரு காரண பெயர். இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரீவம் அப்படின்னா கழுத்து, ஹயம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அதனால கழுத்துக்கு மேலே குதிரை வடிவம் கொண்டிருக்கிறதுனால ஹயக்ரீவன் அப்படின்னு இவனுக்கு பெயர். பெருமாளுக்கும் அதனால ஹயக்ரீவர் அப்படின்னு திருநாமம். இந்த ஹயக்ரீவன் ஒரு அசுரன். இவன் நிறைய தவமெல்லாம் பண்ணி தவ வலிமையெல்லாம் திரட்டி வச்சிருக்கான். பிரளய காலத்தில் கூட, பூமி முழுக்க அந்த பிரளய ஜலத்தால் சூழப்படக்கூடிய காலத்தில் கூட இவனுக்கு அழிவானது ஏற்படவே ஏற்படாது. அதனால அப்பேற்பட்ட அசுரன் இவன். பிரம்மா மூச்சு காற்று வழியாக வேதமெல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறத இவன் தெரிஞ்சுட்டான். அதனால் இப்போ பிரம்மா கிட்ட போகிறான். போய் அவர் மூச்சு காத்துலேருந்து வரக்கூடிய அந்த வேதம் அத்தனையும் இவன் அப்படியே அபகரிச்சுட்டான். இப்போ பிரம்மாவுக்கு அவருடைய புத்தியில் அந்த வேதங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அத்தனையும் இந்த ஹயக்ரீவன் எடுத்துட்டான். பெருமாள் கொடுத்த வேதத்தை கொண்டு தான் பிரம்மா சிருஷ்டியே பண்ணுறார். இப்போ அந்த வேதம் அத்தனையும் தொலைச்சிட்டு நிற்கிறார் பிரம்மா. இன்னும் பிரம்மா தூக்கத்தில் தான் இருக்கார். தொலைச்சுட்டார்ன்றது கூட இன்னும் பிரம்மாவுக்கு தெரியாது. இன்னும் பிரளயமும் ஆரம்பிக்கலை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தான் இந்த கதையானது நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஹயக்ரீவன் வேதங்கள் அத்தனையும் திருடிட்டான் அப்படின்றத உணர்ந்த பெருமாள் இவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இந்த ஸ்லோகம், ஞாத்வா தத் தானவேந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேஷ்டிதம் ததார ஷபரி ரூபம் பகவான் ஹரிரீஸ்வரஹா. ஷபரி ரூபம் அப்படின்னா மீனாக பெருமாள் அவதாரம் எடுக்கணும்னு முடிவு பண்ணார். ஏன்னா இவன் பிரளய ஜலத்தால் அழிய மாட்டான்றது பெருமாளுக்கு தெரியும். அந்த ஜலத்தில் நீந்தி கொண்டு போய் இவனை அழிக்கக்கூடிய அவதாரம் எது அப்படின்னா ஒரு மத்ஸ்யம், மீன். அதனால் மீனாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணார். இதுதான் மத்ஸ்யாவதாரத்துக்கான விசேஷ காரணம். எதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார்னா வேதங்களை எல்லாத்தையும் காக்கணும்னு பெருமாள் அவதாரம் பண்ணுறார். மத்ஸ்யாவதாரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஏற்றம் என்ன அப்படின்னா, எல்லா அவதாரமும் பெருமாள் யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணிட்டு, யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு பிரார்த்தனை பண்ணுறச்சே பெருமாள் அவதாரங்கள் எடுக்கிறார். இந்த மத்ஸ்யாவதாரத்தில் யாருமே எந்த பிரார்த்தனையும் பெருமாள் இடத்துல பண்ணிக்கல. பிரார்த்தனை பண்ண வேண்டிய பிரம்மா இப்போ தூங்கின்னு தான் இருக்கார். அவர் இன்னும் பிரார்த்தனை பண்ணிக்கல. பிரம்மாவுக்கு இன்னும் வேதங்கள் எல்லாம் போயிடுத்துன்றது கூட தெரியாது, தூக்கத்தில் இருக்கார். அவருக்கு அந்த உணர்வு வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் மத்ஸ்யமாக அவதாரம் எடுத்துட்டார். அதனால யாருமே வேண்டி கேட்காமல் கூட பெருமாள் அவளுக்கு பண்ண வேண்டிய அனுகிரகங்களை பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த மத்ஸ்ய அவதாரம் எங்கே நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாண்டிய தேசம் மதுரை பக்கத்தில் கிருத்தமாலா அப்படிங்கிற ஒரு நதிக்கரை. இந்த கிருத்தமாலா தான் இன்றைய வைகை அப்படின்னும் ஒரு கருத்து பரவலாக இருக்குது. அந்த கிருத்தமாலா அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு சத்யவிரதன் அப்படின்னு பெயர். இந்த சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜா தன்னுடைய ராஜ்ய பொறுப்பு எல்லாத்தையும் முடிச்சுண்டு கடைசியாக ஒரு ரிஷியாக காட்டுக்கு போய் தவம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். இந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருந்து ஒருத்தர் காட்டுக்கு போய் தவம் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு ராஜ ரிஷி அப்படிங்கிற பட்டம் வந்துடும். அதனால இந்த சத்யவிரதன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜ ரிஷி. ஒரு சமயம் இந்த சத்யவிரதன் அந்த கிருத்தமாலா அப்படிங்கிற ஆற்றுக்கு போய் தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணலாம் அப்படின்னு இறங்கி ஜலத்தை தன் கைகளால் மொண்டு திரும்ப அந்த ஜலத்தை அந்த நதி நீரில் வார்க்கிறார். அப்போது அவர் கைகளில் ஒரு குட்டி மீன் வந்துடுத்து. அந்த மீனை பார்த்த உடனே இந்த சத்யவிரதனுக்கு தோன்றது, பாவம் இந்த மீன் நம்ம கையில் மாட்டின்னு இப்படி தவிக்கிறதே, ஜலத்தில் விட்டுடுவோம் திரும்ப அப்படின்னு அந்த ஜலத்துக்குள்ளேயே அந்த மீனை விட்டுடுறார். இப்போ அந்த மீனானது சத்யவிரதனை பார்த்து பேச தொடங்குறது. ராஜரிஷியே என்னை இந்த ஆற்றுலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிட்டு போகணும். ஏன்னா நான் ஒரு குட்டி மீன், இப்போ தான் பிறந்திருக்கேன். இங்கே பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது, என்னை அதுங்கெல்லாம் விழுங்கிடும். அதனால இந்த ஜலத்தில் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கோ, என்னை இங்கேருந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு அந்த மீன் இவரை பார்த்து வேண்டிக்கிறது. அப்போது சத்யவிரதனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இவர் ஒரு ரிஷி தான். ரிஷிகளுக்கு அன்பு அப்படிங்கிறது இருக்கலாம், மோகம் தான் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மீனை பார்த்த உடனே இவருக்கு அந்த அன்பு ஏற்படுறது. இதை காப்பாற்றணும், நம்மக்கிட்ட இப்படி சரணாகத்தின்னு சொல்கிறதே அந்த மீன், என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்கிறதே, நம்ம இதை காப்பாற்றுவோம்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மீனை திருப்பியும் அள்ளி தன்னுடைய கமண்டலம் கொண்டு வந்திருக்கார் அனுஷ்டானத்துக்காக. அந்த கமண்டலத்துக்குள்ளே இருக்கிற ஜலத்தில் இந்த மீனை போட்டுண்டார். ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டார். அன்றைய இரவு பொழுது முடிஞ்சுது. கார்த்தால எழுந்து சத்யவிரதன் பார்க்குறார், அந்த கமண்டலத்தில் இருந்த அந்த குட்டி மீன் கமண்டலம் கொள்ளாத அளவுக்கு பெருசாகிடுது. இப்போ அந்த மீன் சத்யவிரதனை பார்த்து சொல்கிறது, என்னால் இந்த கமண்டலத்துக்குள்ளே இருக்கவே முடியல, அப்படியே என்னை இது நெருக்கிறது, என்னை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஜலம் இருக்கிற இடத்துல விடுங்கோல அப்படின்னு அந்த மீன் கேட்க, இவர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துன்னு வரார். அந்த பாத்திரத்தில் ஜலத்தை ரொப்பி இந்த மீனை அதுக்கு மாற்றினார். மாற்றிட்டு இவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணலாம் அப்படின்னு போகிறார்.
போயிட்டு வந்து பார்த்தா இந்த பாத்திரம் கொள்ளாத அளவுக்கு அந்த மீன் பெருசாக இருக்குது. 3 முழம் அளவுக்கு நீளம் வந்து பெருசாக இருக்குது அந்த மீனுக்கு. இவர் போயிட்டு வந்த அந்த மொத்த நாழியுமே 48 நிமிஷம்தான். ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள 48 நிமிஷம் அப்படின்னா ஒரு முகூர்த்தம். அந்த ஒரு முகூர்த்த நாழிகைக்குள்ளேயே இந்த மீன் 3 முழம் அளவுக்கு நீளமாக வளர்ந்துருக்கு. இவர் பார்த்தார், இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மீன் சொல்கிறது, எனக்கு இதுவும் நெருக்கிறது, என்னால் இந்த பாத்திரத்துக்குள்ளேயும் இருக்க முடியல, என்னை வேற எங்கேயாவது நிறைய ஜலம் இருக்கிற இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்ல, இவர் பார்க்குறார் பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்குது. சரி அங்கே கொண்டு விட்டுடுவோம் அப்படின்னு அந்த குளத்தில் கொண்டு விடுறார். விட்ட நாழிக்கும் அந்த குளத்துலேயும் அந்த மீன் ரொம்ப பெருசாக வளர்றது, குளம் போறல அதுக்கு. சரி ஏதாவது ஒரு வற்றாத ஏரியில் கொண்டு விடுங்கன்னு அந்த மீன் சொல்கிறது. சரின்னு ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் கொண்டு விடுறார். அந்த ஏரி அளவும் இந்த மீன் பெருசாக வளர்ந்துடுறது. ஏரி கொள்ளாமல் வளர்ந்துடுத்து இந்த மீன். இப்போ பக்கத்தில் இன்னொரு ஏரி வெட்டினார், அதுக்கு மாற்றினார், போறலை. இன்னும் பெரிய ஏரி வெட்டினார், அதுக்கு மாற்றினார், அதுவும் போறலை. இன்னும் பெருசாக ஒன்று வெட்டினார், அதுக்கு மாற்றினார், அதுவும் போறலை. இப்படியே ஏரி ஏரியாக வெட்டி கடைசியில் கொண்டு சமுத்திரத்திலே விட்டுட்டார் அந்த மீனை. சமுத்திரத்துக்கு போன அந்த மீன் 100 யோஜனை தூரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு யோஜனை அப்படிங்கிறது ரஃப்பாக 8லேருந்து 10 மைல் அப்படின்னு சொல்லுவா. இது ஏன்னா ரொம்ப பழைய காலத்து அளக்கும் முறை. அதனால் ஒரு யோஜனை 8லேருந்து 10 மைல் அப்படின்னா 100 யோஜனை அப்படின்னா ஒரு 1000 மைல் அப்படின்னு வச்சுக்கலாம். 1000 மைலுக்கு நீளமுள்ள ஒரு மீனாக பெருமாள் மாறியிருக்கார். இப்போது சத்யவிரதன்ட்ட சொல்கிறார், என்னால் இந்த சமுத்திரத்தில் இருக்க முடியாது, ரொம்ப பயமாக இருக்குது. காரணம், இந்த சமுத்திரத்தில் நிறைய திமிங்கிலங்கள், பலம் கொண்ட மீன்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னை சாப்பிடுமே, நான் என்ன பண்ணுறது, இங்கே போய் விட்டுட்டு போறியே அப்படின்னு இந்த மீன் வந்து சத்யவிரதனை பார்த்து கேட்குறது. இப்போ சத்யவிரதன் பேச தொடங்குறார். நீ சாதாரண மத்ஸ்யம் இல்லை, மத்ஸ்ய ரூபத்தில் இருந்துட்டு என்னை அப்படியே மயக்கிட்ட. நீ சாதாரண மீன் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியறது. ஏன்னா ஒரே ஒரு நாளில் இப்படி ஒரு பெருசாக வளரக்கூடிய மீனை நான் பார்த்ததே இல்லை. 100 யோஜனை தூரத்துக்கு வளர்ந்து நிற்கிறியே, நீ எப்படி ஒரு சாதாரண மீனாக இருக்க முடியும்? நீ கட்டாயம் ஒரு தேவன்தான், அதுலேயும் தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் நீ அப்படின்னு சத்யவிரதன் புரிஞ்சுக்கிறார். சொல்கிறார், நீ கட்டாயம் புருஷோத்தமனான அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் சத்யவிரதன். மேலும் சொல்கிறார், அடியனுக்கு ஒரு விஷயம் நன்னா தெரியும், உன்னை நோக்கி செய்யப்படும் எந்த பிரார்த்தனையும் வீண் போகாது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இத்தனை காலமாக உன்னை நினச்ச தவம் இருந்திருக்கேன், உனக்காக பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். கட்டாயம் எனக்கு நீ தர்ஷனம் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். எப்போ கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன்னு மட்டும்தான் தெரியாமல் இருந்தது. அதனால் இப்போ நான் உணர்ந்து கொண்டேன், இந்த மத்ஸ்ய ரூபமாக வந்து நீ தான் எனக்கு தர்ஷனம் கொடுக்குற அப்படின்னு சத்யவிரதன் பெருமாள் இடத்துல சொல்கிறார். இப்போ பெருமாள் சத்யவிரதன்ட்ட கேட்குறார், அது எப்படி சரியாக கண்டுபிடிச்ச, நான் தான் நாராயணன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. பெருமாளே, நீ பார்க்கறதுக்கு மீனாட்டமாக தான் இருக்க, அப்படியே தத்ரூபமாக ஒரு மீன் மாதிரி தான் இருக்க. ஆனால் அந்த கண்கள் இருக்கே, தாமரை மலர் போன்ற கண்கள், அது காட்டி கொடுத்துடுத்து அப்படின்னு சத்யவிரதன் சொல்கிறார். ஏன்னா பெருமாளுக்கு அந்த தாமரை போன்ற கண்கள் எந்த அவதாரத்துலேயும் அவன் கூடவே தான் இருக்கும். ஏன்னா வராக அவதாரத்தில் ஒரு காட்டுப்பன்றியாக பெருமாள் அவதாரம் பண்ணார். ஆனாலும் வராக அவதாரத்தில் என்ன ஸ்லோகம், மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, அங்கேயும் தாமரை மலர் போன்ற கண்கள் தான். அதே மாதிரி ராமாவதாரம்னு எடுத்துட்டோன்னா அங்கேயும் அரவிந்தாக்ஷன் தான். கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டோன்னா அங்கேயும் பங்கஜ லோச்சனன் தான். எங்கே பார்த்தாலும் பெருமாளுடைய கண்கள், அந்த தாமரை மலர் போன்ற கண்கள் அவனை விட்டு பிரியறதே இல்லை. எந்த அவதாரமாக இருந்தாலும் அந்த கண்ணொன்னே போருமே, அதுதானே உன்னோட ட்ரேட்மார்க். அந்த கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் பெருமாள்னு அப்படின்னு சத்யவிரதன் இப்போ சொல்கிறார். இப்போது பெருமாள் சத்யவிரதன்ட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல தொடங்குறார். இன்னும் 7 நாட்களில் பிரளயம் வரப்போகுது. ஏன்னா இப்போ பிரம்மா தூங்க போயிருக்கார், இன்னும் பிரளயம் ஆரம்பிக்கலை. இன்னும் 7 நாட்களுக்கு அப்புறமா பிரளயம் அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த பிரளய ஜலத்தில் பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு இந்த 3 லோகங்களும் முழுசாக அப்படியே முழுக போகிறது. ஆனால் நீ பயப்படாத, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய படகை நானே உனக்காக அனுப்பி வைப்பேன். இந்த பிரளயம் முடிஞ்சாதான் அடுத்த படைப்பானது தொடங்கும். அதனால் அடுத்த ஒரு 1000 சதுர்யுகங்களுக்கு பிரளயம் மட்டும்தான். அந்த பிரளய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் படைப்பு தொடங்கும் இல்லையா, அப்போது அந்த படைப்புக்கு தேவைப்படக்கூடிய விதைகள், அப்புறம் மூலிகைகள், ஔஷதங்கள், அதுக்கப்புறம் அடுத்த படைப்புக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள், இவா எல்லாரையும் நீ ஒன்று திரட்டிக்கோ, அத்தனை பேரையும் இந்த ஓடத்தில் நீ ஏற்றிக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஏன்னா பிரளய காலம் அப்படின்னா அப்போ சூரிய ஒளி இருக்காது, எதுவுமே இருக்காது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எந்த ஒளியுமே இருக்காது, சுற்றி இருள் சூழ்ந்திருக்கும்.
அப்போ இவாளுக்கு எப்படி கண்கள் தெரியும்? வெளிச்சமே இல்லாமல் இவா என்ன பாப்பா? அந்த படகு எப்படி போகிறதுன்னு கூட இவாளுக்கு தெரியாதே. ஆனால் பெருமாள் சொல்கிறார், அப்போ உனக்கு ஒளி விளக்காக இருக்கக்கூடியது எது தெரியுமா? இந்த சப்த ரிஷிகள் இருக்காளே, அவளுடைய ஞான ஒளி, அவளுடைய தேஜஸ் தான் உனக்கு அங்கே ஒளியாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை கொண்டு தான் நீ சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த சமயத்தில் பார்த்துப்ப அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்கிறார். அதனால் அந்த பிரளய காலத்தின் பொழுது ஒரு பெரிய புயல் காற்று வீசும், பிரச்சண்ட மாருத்தம் அப்படின்னு ஒரு புயல் காற்று வீசும். அந்த காற்றுல இந்த ஓடம் அப்படியே நடுக்கம் வரும், ஆடும் இந்த ஓடம். அப்போது நானே ஒரு மகா மத்ஸ்யமாக அங்கே வருவேன். எனக்கு தலைக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்பில் இந்த ஓடத்தையும் என் கொம்பையும் வாசுகி அப்படிங்கிற அந்த நாகத்தை கொண்டு நீ கட்டிடு. உங்கள் எல்லாரையும் இந்த பிரளய காலம் முடிகிற வரைக்கும் அந்த பிரளய ஜலத்திலேயே உங்களை இழுத்துண்டு போய் நான் அந்த ஜலத்தில் சஞ்சரிப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை வரவே இல்லை, இன்னும் பிரளயமே ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னே பெருமாள் இந்த அவதாரத்தை எடுத்து தன்னை சேர்ந்தவா அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியையும் வகுத்து அவளிடத்துலையே சொல்கிறார். அப்படின்னா அதுதான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. அதனால் அந்த பெருமாள் சொன்னது எல்லாத்தையும் சத்யவிரதன் கேட்டுண்டார். கூடவே பெருமாள் மேலும் சொல்கிறார், அந்த மாதிரி அந்த ஓடத்தில் சஞ்சரிச்சுன்னு இருக்கும் பொழுதே உனக்கு பரபிரம்மமான என் மகிமையை பற்றி நானே உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், கூடவே உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்ததுன்னா அவ்வப்பொழுது என்னை நிறுத்தி நீ உன் சந்தேகங்களையும் என்னை கேட்கலாம், நான் உனக்கு அதுக்கு பதிலும் சொல்லுவேன் அப்படிங்கிறார் பெருமாள். ஒரு இன்டராக்டிவான செஷனுக்கு பெருமாள் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறார். சொல்லிட்டு இப்போ சத்யவிரதன் தன் நாட்டுக்கு திரும்பினான். இந்த 7 நாட்களும் சத்யவிரதன் தவத்தில் இருக்கான். பெருமாளுடைய அந்த மத்ஸ்ய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான், காத்துன்னு இருக்கான். திருப்பியும் பெருமாளை எப்போ தரிசனம் பண்ணுவோம்னு, பிரளயத்துக்காக காத்துன்னு இருக்கல, பெருமாளை திருப்பி எப்போ சேவிப்போம்னு காத்துன்னு இருக்கான். அப்படியாக பெருமாள் சொன்ன அந்த 7 நாட்கள் முடிஞ்சது. அவர் சொன்ன மாதிரியே கார் மேகங்கள் சூழ தொடங்கித்து. அப்படியே எல்லா பக்கமும் இருள் சூழறது, பெருத்த மழை பெய்ய தொடங்குறது, அச்சுறுத்துற மாதிரியான ஒரு மழை. அந்த பெருமழையில் கடல் நீருடைய மட்டம் கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறித்து நாட்டுக்குள்ள கடல் நீரானது புகுந்தது. எல்லா பக்கமும் ஜலம், பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த சப்த ரிஷிகளும் சத்யவிரதன்ட்ட சொல்கிறா, அப்பா அந்த கேசவனை நினச்சி நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, அவர் தான் இந்த சங்கடத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற போகிறார், அதனால் அந்த கேசவனை நீ தியானம் பண்ணு அப்படின்னு சப்த ரிஷிகள் சொல்கிறா. அதனால தான் நமக்கும் நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கா, ஆற்ற விட்டு எப்போ வெளியில் கால் எடுத்து வச்சாலும் கேசவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு. அந்த கேசவ நாமமானது நம்மளுடைய பயணத்தில் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு திருநாமம். அதனால் இப்போ சத்யவிரதன் தன் கண்களை மூடிண்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்க அந்த பெரிய ஓடம் வந்து நிற்கிறது. அந்த ஓடத்துக்குள்ளே பெருமாள் சொன்ன மாதிரி விதைகளையும் மூலிகைகளையும் சப்த ரிஷிகளையும் எல்லாரையும் ஏற்றி கொண்டு சத்யவிரதன் தானும் அந்த ஓடத்தில் ஏறினான். அந்த ஓடமானது இப்போ கிளம்புறது. பெருமாள் சொன்ன மாதிரியே அந்த பிரச்சண்ட மாருத்தம், பெரிய புயல் காற்று வீசுறது, ஓடம் தத்தளிக்கிறது அந்த காற்றுல. மீண்டும் சத்யவிரதன் பெருமாளை நினச்சி தியானம் பண்ணுறான், தன் கண்களை மூடிண்டான், கையை கூப்பிண்டான், பெருமாளை நினச்சி பகவானே நீ தான் வழிகாட்டணும்னு பிரார்த்தனை பண்ண ஒரு மகா மத்ஸ்யமாக தங்க மீனாக பெருமாள் அந்த இடத்துல தோன்றி அப்படியே பல 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 பலன்னு மின்றார் பெருமாள். சத்யவிரதன் கண்களை திறந்து பார்த்தா ஒரு ஸ்வர்ண மீன், அதுவும் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னா, முன்னாடி இந்த சமுத்திரத்தில் பெருமாளை கொண்டு சத்யவிரதன் சேர்க்கறச்சே 100 யோஜன தூரம் அளவுக்கு அவர் பெருசாக இருந்தார். இப்போ அதே மத்ஸ்யம் 1,00,000 யோஜன தூரத்துக்கு பெரிய மீனாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்கார் பெருமாள். அப்படியே அவரை பார்த்தவாறு நிற்கிறான் சத்யவிரதன், மேனி சிலுக்கிறது அவனுக்கு. இப்போ பெருமாள் சொன்ன மாதிரி அந்த வாசுகிங்கிற பாம்பை கொண்டு அந்த பெருமாளினுடைய கொம்பையும் இவா படகையும் ஒன்றா சேர்த்து சத்யவிரதன் கட்டினான். இந்த பெருமாள் இப்போ அந்த பிரளய ஜலத்தில் இவா எல்லாரையும் பத்திரமா அப்படியே அந்த ஓடத்தை வழி நடத்தி கொண்டு போயின்னு இருக்கார். இந்த மத்ஸ்யாவதாரத்தில் பெருமாள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரளயம் வரும்னு சொன்னார், எல்லாமே ஜலத்துக்கடியில் முழுகும்னு சொன்னார், சுற்றி இருக்கிற அத்தானையும் அழிஞ்சு போகும்னு சொன்னார். ஆனால் கூடவே இதெல்லாம் நடந்தாலும் காப்பாற்றுறதுக்கு நான் இருப்பேன், உங்களை வழி நடத்திண்டு போகிறதுக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இல்லையா? அதையே தான் பெருமாள் நமக்கும் சொல்கிறார். நம்மளுடைய சம்சார சாகரமான இதுவுமே ஒரு பிரளய கடல் மாதிரி தான். எல்லாரும் தத்தளிக்கிறோம் இந்த பிரளய கடலில் மாட்டிண்டு. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரோட வாழ்க்கையும்
எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவுலையும் போராட்டங்களுக்கு நடுவுலையும் நடக்கிறது. அதனால இந்த மத்ஸ்ய அவதாரத்தின் மூலம் பெருமாள் நம்ம எல்லார்கிட்டயும் இப்போ பேசுகிறார். அவர் பேசுகிற விஷயம் என்னன்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குற வாக்கு இதுதான். கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது, இருந்தாலும் என்னை நம்புங்கோ, உங்களை வழி நடத்திண்டு இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமே உங்களை வெளியில் கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நான் யாருக்குமே சத்தியம் பண்ணிடல. அப்படி ஒரு வாக்குறுதியை பெருமாள் எங்கேயுமே கொடுக்கல. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டியது என் பொறுப்பு, வழி நடத்தி செல்ல வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் கேட்குறவா யாருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த பெருமாள் உங்கள் எல்லாருக்கூடையும் இருக்கான். பெருமாள் உங்கள் கைகளை பிடிச்சு இந்த பிரளய ஜலமாக உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துலேருந்தும் துயரத்துலேருந்தும் உங்களையும் மீட்டு வெளியில் கொண்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த சரித்திரத்தை நம்ம எல்லாரும் கேட்போம். மேலும் இப்போது இந்த பெருமாளை நினச்சி சத்யவிரதன் இப்போ துதி பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா முன்னாடியே பெருமாள் சொல்லிட்டார், நான் உனக்கு அந்த ஓடத்தில் போயின்னு இருக்கிறச்சே உபதேசங்களை எல்லாம் வழங்குவேன்னு பெருமாள் சொல்லிட்டார். ஒரு நல்ல சிஷ்யனுக்கு அழகு என்ன அப்படின்னா, குரு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறார் அப்படின்னா அதை இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கணும் இல்லையா? அந்த ஆர்வத்தை அந்த சிஷ்யன் காட்டணும். ஏதோ அவரே கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லிட்டார், அவராக எப்போ கற்றுக் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு இருந்தோன்னா நமக்கு அதில் ஆர்வம் குறைச்சல்னு கற்றுக் கொடுக்குறவாளுக்கு தோணி போயிடும். அதனால் சத்யவிரதன் இந்த இடத்துல ப்ரோஆக்டிவாக, எனக்கு அந்த உற்சாகம் இருக்குது, எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது, நீ உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னியே பெருமாளே, எனக்கு அதெல்லாம் நீ வழங்கணும்னு அவன் பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் முதல் துதி பெருமாளை பார்த்து பண்ணுறான். பகவானே, இந்த உலகத்துக்கே நீ தான் ஆச்சாரியன், நீ தான் குரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் நிறைய பாவங்கள் பண்ணி 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 எங்களோட ஞானமானது ஒரு மந்த நிலைக்கு போயிடுத்து. ஞானத்தையே இழந்துட்டோம். நாங்கள் இந்த உடலினின்று வேறுபட்டது இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற புரிதல் கூட எங்கள் யாருக்குமே இல்லை. உடம்பு தான் எல்லாம் அப்படின்னு இந்த உடம்பை மட்டுமே பிரதானமாக நினச்சிட்டு இருக்கோம். அதனால் ஒருவேளை தப்பித்தவறி உடம்பினின்று வேறுபட்டது ஜீவாத்மா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்ததுன்னா கூட இந்த ஜீவாத்மாவானது பகவானுடைய சொத்துங்கிறது கூட பல சந்தர்ப்பங்களில் தோன்றது கிடையாது எங்களுக்கு. அதனால் அப்பேற்பட்ட நாங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, எதேர்ச்சியாக நாங்கள் புண்ணியம் பண்ணாதான் உண்டு. அப்படி எதேர்ச்சியாக நாங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன புண்ணியங்களை கூட பெரிய புண்ணியமாக நீ கணக்கெடுத்துண்டு எங்களுக்கு கருணையை பொழியறியே, எங்கள் எல்லாருக்கும் ஆச்சாரியன் நீ தான் அப்படின்னு முதல் துதியில் சத்யவிரதன் சொல்கிறான். இந்த இடத்துல சத்யவிரதன் பெருமாளை பார்த்து உலகத்துக்கே நீ தான் முதல் ஆச்சாரியன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம குடும்பங்களில் அவாவா குடும்பத்துக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருக்கார் இல்லையா? அப்புறம் எப்படி பெருமாள் தான் எல்லாருக்கும் முதல் ஆச்சாரியனா அப்படின்னா, இந்த குரு பரம்பரையை பார்த்தோன்னா நம்ம ஆச்சாரியன் இருக்கார், அவருக்கு உபதேசம் பண்ணது அவருடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ணது அவருக்கு முன்னாடி இருந்தவர். இப்படியே இந்த குரு பரம்பரையில் மேலே 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 போனோன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு இந்த குரு பரம்பரையின் மேலே இருக்கக்கூடிய முதல் குருவாக லக்ஷ்மிநாதனான அந்த பெருமாள் இருந்து உபதேசங்களை வழங்கினான். அப்படியே அடுத்தடுத்து ஒரு ஆச்சாரிய புருஷனாக அந்த உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அந்த குரு பரம்பரையில் வந்த அடுத்தடுத்த வாளுக்கு அதை பரப்பிண்டே வந்திருக்கா. அதனால முதல் குருவாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான் அப்படிங்கிறத தன்னுடைய முதல் துதியில் சத்யவிரதன் சொல்கிறார். தன் ரெண்டாவது துதியில் அவர் இப்போ சொல்கிறார், ஞானம் மங்கி போயிடுத்து எங்களுக்கு இல்லையா? அதனால நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் நல்லது பண்ணுறோம்னு நினச்சிண்டு பாப்பத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே உன்னுடைய கைங்கரியத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் அப்படின்னா எங்களோட குழப்பங்கள் சந்தேகங்கள் அத்தனையும் தீர்த்து வைத்து ஒரு குருவாக இருந்து தெளிந்த ஞானத்தை கொடுக்க வல்லவன் நீதான் அப்படின்னு ரெண்டாவது துதியில் பாடுறார். மூணாவது துதியில் ஒரு உலோகம்னு எடுத்துட்டோன்னா, ஒரு இப்போது உதாரணத்துக்கு தங்கத்தில் அழுக்கானது கலந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவா? இந்த ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம கொடுக்கறச்சே அந்த தங்கத்தை உருக்கிட்டு அதில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை திருப்பியும் வெயிட் போட்டு தான் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறா இல்லையா? அதனால் அதை நெருப்பில் போட்டு காய்ச்சி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை விலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உலோகம் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி தான் நாங்களும் பாவங்கள் அப்படிங்கிற அழுக்க நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். பகவான்கிறவன் அக்னி போன்றவன். அவனுடைய அந்த அக்னியானது நம்மளுடைய பாபங்கள் அத்தனையும் பொசுக்கிட்டு நம்மளுடைய ஞானத்தை பிரகாசிக்க வைக்கிறது. அது மூன்றாவது துதி. மேலும் சத்யவிரதன் தன்னுடைய துதியில் சொல்கிறார், பகவானே, நான் மேல் சொன்ன ஞானங்கள் அத்தனையும் உன் ஒருவனால் தான் அளிக்க முடியும். யாராவது நான் உபதேசம் பண்ணுறேன், அந்த ஞானத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்தாள்னா நீ கொடுக்கக்கூடியதில் 10,000ல் ஒரு பங்கு கூட அவளால் கொடுக்க முடியாது. அதனால்
சர்வஜனான நீ வழங்கக்கூடியதுதான் ஞானமே தவிர உன்னால் ஞானம் பெற்ற ஆச்சாரிய புருஷர்களாலும் வழங்கப்படுவது மட்டும்தான் ஞானம். அதனால யார் வேணா வந்து ஞானோபதேசம் பண்றேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சத்யவிரதன் சொல்றார். விழி இல்லாத இன்னொருத்தருக்கு பாத காமிச்சா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால பெருமாளே நீ தான் எல்லாமும், எல்லார்கிட்டையும் அன்பு கொண்டிருக்கிறவன் நீ தான், இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் நீ தான். அதனால அப்பேற்பட்ட நீ தான் எனக்கு ஆச்சாரியனாக குருவாக இருந்து என் சந்தேகங்கள் அத்தனையும் தீர்த்து வைத்து எனக்கு ஞானோபதேசம் வழங்கணும்னு சத்யவிரதன் பிரார்த்திச்சுக்கிறார். இதுக்கு மேல இப்போ பெருமாள் சத்யவிரதனுக்கு ஆத்மாவை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் தன்னுடைய மகிமைகளை பற்றியும் எடுத்துரைக்க போறார். அதுதான் 18 புராணங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய மத்ஸ்ய புராணம். அதனால பெருமாள் பலவாறு சத்யவிரதனுக்கு உபதேசங்கள் எல்லாத்தையும் வழங்கினார். சத்யவிரதனும் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் பெருமாள் இடத்துல கேட்டு அதுக்கு பதிலும் பெற்றுக்கொண்டான். இப்படியே இவா 2 பேருக்குள்ள இந்த சம்பாஷணை, உபதேசம் சந்தேகங்களை கேட்கிறது அப்படின்னு இப்படியே இந்த சம்பாஷணையானது 1000 சதுர்யுகங்களுக்கு தொடர்ந்தது. ஏன்னா 1000 சதுர்யுகங்களுமே பிரளயம்தான். பிரம்மாவினுடைய இரவு பொழுது முடியற வரைக்கும் பிரளயம்தான். அதனால அது வரைக்கும் இவா 2 பேருக்குள்ளதான இந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டே போச்சு. ஒரு வழியா அந்த இரவு பொழுது முடியக்கூடிய தருவாய்க்கு வந்தது. அப்போ பெருமாள் இந்த ஹயக்ரீவன்கிற அசுரனை கொல்றதுக்காக போறார். இந்த மத்ஸ்ய அவதாரத்துல பெருமாளுக்கு தலையில ஒரு கொம்பு உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கொம்பை கொண்டே அந்த ஹயக்ரீவன்கிற அசுரனை குத்தி வதம் பண்ணார். வேதங்கள் அத்தனையும் மீட்டார், கொண்டு பிரம்மாவிடத்துல ஒப்படைக்கிறார் பெருமாள். இப்போதான் பிரம்மா கண்ணை திறந்து உணர்றார், ஓ வேதம் காணாம கூட போச்சா அப்படின்னு. ஏன்னா பிரம்மாவை தூங்கர்ச்சே கூட காப்பாத்திருக்கான் பெருமாள். நம்மளாம் முழிச்சுட்டு இருக்கச்சே பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், தூங்கிட்டோன்னா பிரார்த்தனை பண்ண முடியறதில்ல. ஆனால் அந்த தூக்கத்தில் கூட நம்மளை காப்பாற்றுறவன் அந்த பகவான் தானே. அடுத்த நாள் அடுத்த பொழுது நம்மளால் கண் விழிச்சு எழுந்துக்க முடியறதுன்னா, நேற்றுக்கு படுத்துட்டோம் இன்னைக்கு கார்த்தால எழுந்துக்கிறோன்னா அது நாராயணன் செயல் தானே. நாளை நடக்கிறது நாராயணன் செயல்னு தானே சொல்கிறா. அதனால எந்நேரமும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறது அந்த பகவான் தான். இப்படி பெருமாள் பண்ண உபதேசங்கள் அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுட்ட அந்த சத்யவிரதனுடைய ஞானமானது நன்கு பிரகாசிக்க தொடங்கிட்டு, அதன் பயனா அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கல்பம் முடிஞ்சுடுத்து, அந்த இரவு பொழுது பிரம்மாவினுடைய இரவு பொழுது முடிஞ்சது. இப்போ பிரம்மா விழித்தெழுந்தார், மீண்டும் படைக்க தொடங்கினார் இல்லையா? அந்த 2வது படைப்பு சுழற்சியில சூரியனுக்கு விவஸ்வான்னு பேர். அந்த சூரியனுக்கு பிள்ளையாக சத்யவிரதனை அவதாரம் பண்ணினார். அதனாலதான் இந்த சத்யவிரதனுக்கு வைவஸ்வதன் அப்படின்ற ஒரு திருநாமம். வைவஸ்வத மனுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த சத்யவிரதனுடைய 2வது பிறப்பு. சூரியன்கிறவருக்கு விவஸ்வான்னு பெயர். விவஸ்வானாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பிறந்ததுனால இவருக்கு வைவஸ்வத மனுன்னு பெயர். அதனாலதான் இந்த மன்வந்தரத்துக்கே வைவஸ்வத மன்வந்தரம் அப்படிங்கிற பெயரும் வந்தது. இந்த மத்ஸ்ய அவதாரத்துக்கு சுகர் பலஸ்துதி சொல்றார். இந்த சரித்திரத்துல பெருமாள் சத்யவிரதனுக்கு கொடுத்த உபதேசங்கள் அத்தனையும் கேட்கிறவாளுக்கு கேட்ட மாத்திரமே அவர்களுடைய பாபங்கள் அத்தனையும் பொசுங்கும். இந்த மொத்த அவதாரத்தையும் தினமும் யார் கேட்கிறாளோ, யார் கீர்த்தனம் பண்றாளோ, அவளுக்கு இந்த பூமியில அவ வாழற காலம் வரைக்கும் அவளுக்கு ஏற்படக்கூடிய நியாயமான ஆசைகள் அத்தனையும் பகவான் பூர்த்தி பண்ணி வைப்பான். இந்த பூமியில அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சதும் அவளுக்கு பகவான் மோட்சத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சுகர் இந்த மத்ஸ்ய அவதாரத்தை பூர்த்தி பண்றார். அந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியுடைய திருவடிகளை நாமும் தொழுது நம்மளுடைய சந்தேகங்கள், குழப்பங்கள், நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் அந்த பகவானே நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்திண்டு போகணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய பாசுரத்தை பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.